நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கல்வியின் பயன்கள் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு புதிய கல்வி ஆண்டு தொடங்கி இருக்கு. ஜூன் மாதம் ஒரு புதிய கல்வி ஆண்டு. நிதியாண்டுன்னு சொல்லி நம்ம தனியா பிரிக்கிறோம். ஏப்ரல்ல இருந்து ஒரு நிதியாண்டு தொடங்குகிறது. ஜூன் மாதம் கல்வி ஆண்டு தொடங்குகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பதற்காக அவர்களுடைய ஏறக்குறைய 3 வயதிலிருந்தே பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம். அதற்கு பிறகு பள்ளி கல்வி முறை முடிந்த பிறகு ஏறக்குறைய 12 ஆண்டுகள் உயர்நிலை முடிந்த பிறகு மேல்நிலை படிப்பு முடிந்த பிறகு கல்லூரி படிப்பு. அந்த கல்லூரி படிப்புல பார்த்தோம் அப்படின்னா இளநிலை இருக்கிறது, முதுநிலை இருக்கிறது, அதற்கு அப்பால் அவர்கள் முனைவர்களாக ஆகிறார்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை படிப்பினுடைய அந்த சாம்ராஜ்யம் விரிந்து இருக்கிறது. இப்ப அது வரையும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போறதுக்கான பல முயற்சிகளை நம்ம செய்யறோம். சில சமயங்கள்ல பள்ளி கல்வியோடு நின்று விடுவது உண்டு, சில சமயம் இளநிலையோடு முடிந்து விடுவது உண்டு, சில சமயம் முதுநிலையோடு முடிந்து விடுவது உண்டு. இப்படிப்பட்ட கல்வியை பற்றி அதிகமாக பேசுகிற இந்த தருணத்தில கல்வியினுடைய பயன்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது, பொருத்தமாகிறது. இப்ப இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மலைப்பு ஏற்பட்டிருக்கிறது. நன்கு படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள், உலகெங்கிலும் இருக்கிறார்கள். தேடி தேடி ஒரு படிப்பை படிக்கிறாங்க. ஆனால் படித்து முடித்த பிறகு வேலை இல்லை. இந்த வேலை இல்லாமல் சிரமப்படுகின்ற வேலையில்லா பட்டதாரிகளை பார்த்தவுடன் சமீப காலமாக ஒரு சில ஆண்டுகளாக படிக்கின்ற இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, படிச்சா எதிர்காலம் சூப்பரா இருக்குங்கிறாங்க. படிச்சவங்க எல்லாம் இவ்வளவு சிரமப்படுறாங்க. படிச்சுட்டும் அவங்க தொழில் செய்யறாங்க, படிச்சுட்டும் வேற ஏதாவது வேலைக்கு தான் போறாங்க. உரிய வேலைக்கு அவங்க போறது இல்லை, உரிய வேலை அவர்களுக்கு கிடைப்பதில்லை, சிரமப்படுறாங்க. இப்ப படிச்சுட்டு ஏன் சிரமப்படணும்? படிக்கிறதுக்காக ஒரு சிரமப்படுறோம், அப்புறம் படிச்சுட்டு வேற சிரமப்படணுமா? அதனால படிக்க வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததை போல படிப்பில ஒரு கவனமின்மையை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக முஸ்லிம் இளைஞரிடத்திலே நாம் பார்க்கின்றோம். 10ஆம் வகுப்பு வந்து விட்டாலே பெரிது என்ற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகம் கல்வியை ஒரு மலைப்பாக நினைக்கிறது, மிக சிரமமாக நினைக்கின்றது. ஒரு மஹல்லால 100 நம்முடைய சிறுவர்கள் 10ஆம் வகுப்பை தொடுகிறார்கள் என்றால் அதுல அடுத்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு செல்லக்கூடிய மாணவர்கள் 50% குறைஞ்சிடுறாங்க. அதற்கு பிறகு 12ஆம் வகுப்பில் படித்த அந்த 50 நபர்கள் உயர்கல்வி என்று வருகிற பொழுது அது 10ஆக மாறிவிடுகின்றது. அதற்கு பிறகு முனைவர்கள், பெரும் நிபுணர்கள் என்று வருகிற பொழுது சமுதாயத்திற்கு 1-2 நபர்கள் தான் கிடைக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மஹல்லாலும் இதான் நிலைமை. உயர்கல்வியில கவனம் செலுத்துவது இல்லை. ஆனால் மற்றொரு பக்கம் நம்ம பள்ளி படிப்புக்காக அவ்வளவு முயற்சி செய்யறோம். ப்ரீகேஜில இருந்து ஆரம்பிச்சிருது.
மணிக்கணக்கா கியூல நின்று அந்த ஃபார்மை வாங்கி ஒரு பிரபலமான ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களை போய் சேர்க்கிறோம். ஒரு பெரிய போராட்டம். 12ஆம் வகுப்பு அவன் நிறைவு செய்கிற பொழுது நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய மலைப்பு தட்டி விடுகின்றது. ஏதோ பெருசா சாதிச்சிட்டோங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. திரும்பி பார்த்தா பையன் +2 தான் படிச்சு முடிச்சிருப்பான். உண்மையில் அதற்கு பிறகுதான் அவனுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. உயர்கல்வியில அவர்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றார்களோ, அது இப்ப போட்டி நிறைந்த உலகம். ஒரு டிகிரி இருந்தா பத்தாது, அடிஷனல் எவ்வளவு குவாலிபிகேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்கில், நிறைய திறமைகளை எதிர்பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் உயர்கல்வியில் நாம் கவனம் செலுத்தாமல் இருக்கின்றோம். ஆகவே நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. ஒரு தெளிவான புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. என்ன புரிதல்? கல்வி எதற்காக, கல்வியினுடைய பயன் என்ன என்பதை நாம் அழுத்தமாக புரிய வேண்டியது இருக்கிறது. வேலை வாய்ப்பிற்கு மட்டும்தான் கல்வியா என்றால் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யர்ஃபஉல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிலே யார் ஈமான் கொண்டு கல்வி ஞானம் பெற்றிருக்கின்றீர்களோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களில் யார் கல்வி ஞானமும் ஈமானும் வழங்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவருடைய அந்தஸ்தை நாம் உயர்த்துவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்தை படிச்ச உடனே நமக்கு என்ன புரியுது? இந்த வசனத்தை நாம் கேட்ட உடனே நமக்கு என்ன புரியுது? அல்லாஹ் யாருடைய அந்தஸ்தை உயர்த்துவான் அப்படிங்கிறதுக்கு 2 முறை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று ஈமானை சொல்லுகிறான், மற்றொன்று கல்வியை சொல்லுகின்றான். அப்ப நம்ம இந்த வசனத்திலிருந்தே ஒரு சிறப்பான ஒரு புரிதலை நாம் கொண்டு வருகின்றோம். உலகத்தில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு, அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கு கல்வி தேவைப்படுகிறது. இப்ப உலகத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒன்று போதும். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 2 தேவை. கல்வியோடு ஈமான் தேவை. ஈமானும் தேவை, கல்வியும் தேவை. இப்ப மறுமையில் வெற்றி பெறுவதற்கு 2 தேவை. மறுமையில 2 விஷயங்கள் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். உலகத்திலே கல்வி இருந்தால் போதுமானது, அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். இந்த அடிப்படையில, இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நாம் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இப்ப கல்வி வேண்டும், கல்வி இருந்தால்தான் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அதாவது உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு கல்வி நிச்சயம் தேவை. கல்வியினுடைய பயன்கள் என்ன? ஒரு பட்டியல் போடுறோம். எதுக்காகலாம் நம்ம படிக்கணும்? ஏன் ஸ்கூலுக்கு போகணும், ஏன் கல்லூரிக்கு போகணும், ஏன் உயர்கல்வி படிக்கணும் என்றால், முதலாவதாக மொழி அறிவு. ஒரு மொழியை அறிந்து கொள்வதற்கு, ஒரு மொழியை அறிந்து கொள்வது கல்வியினுடைய முதன்மை பயன். நம்ம ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்லாம் இருக்குது. எதுக்கு சேர்க்கிறோம்? அவனுக்கு ஒரு மொழி அறிவு தேவை. மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு எல்லா வகையிலும் ஒரு மொழி என்பது அவசியமாகின்றது. அது தாய்மொழியும் அவனுக்கு தேவை. அடிஷனலாக உலக அளவில் அவன் தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஆங்கில அறிவு தேவை. இப்ப மும்மொழி கொள்கைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதை குறித்து நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. இந்தியாவை ஒரே நாடாக ஆக்குவதற்கு, ஒரே சிந்தனை கொண்ட நாடாக, இந்தியா என்பது ஒன்றியம். பல சிந்தனை கொண்டவர்கள், பல மதத்தினர், பல கலாச்சாரம் கொண்டவர்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம். அதை ஒற்றை நாடாக ஆக்குவது எது? இந்த மும்மொழி கொள்கை. இந்திய படிச்சிட்டோம்னா இந்தியா ஃபுல்லா ஒரே குடையின் கீழே கொண்டு வந்து விடலாம் என்ற அடிப்படையில, அது ஒரு சனாதானத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆகவேதான் சனாதானத்தை எதிர்க்கின்ற ஆட்சியாளர்கள் இருமொழி கொள்கையை சொல்லுகிறார்கள். ஒன்று தாய்மொழி, அது நம்மோடு தொடர்பு கொள்வதற்காக. மற்றொன்று சர்வதேச அளவில் தொடர்பு கொள்வதற்காக ஆங்கில மொழி. அறிவு, மொழி அறிவு என்பது முதன்மை பயன். அதனாலதான் நம்ம ஒரு நல்ல பள்ளிக்கூடமா பார்த்து சேர்க்கிறோம். அவங்க நல்ல பேச்சு பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க, அவன் நல்லா ஆங்கிலம் பேசுவான், நல்லா தமிழ் பேசுவான் அப்படின்னு சொல்லி நாம் நல்ல கல்வி நிலையங்களை பார்க்கின்றோம். மொழி அறிவு என்பது முதலாவது பயன். எல்லாம் அல்ல இறைவன் குறிப்பிடுகிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான். பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். நமக்கு பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் என்ன பொருள்? மொழியையும் அல்லாஹ் தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். நாத்திகர்கள் சொல்வது போல மனிதர்கள் மொழியை உருவாக்கி கொண்டார்கள் என்பது இல்லை. இறைவன் தான் நமக்கு மொழியை கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகிலே அனுப்புகிற பொழுதே
அவர்களுக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துத்தான் அனுப்பி இருக்கின்றான். அந்த மூல மொழியில் இருந்துதான் எல்லா வகையான மொழிகளும் உருவாகி இருக்கின்றன. திருமறை குரானில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்களுடைய மொழிகள் பல மொழிகள் இருக்கின்றன, மொழிகள் மாறுபட்டு இருப்பதும் கூட அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் ஒரு மொழியை வழங்கினான், அந்த மொழியில் இருந்துதான் பல மொழிகள் உருவாகின்றன, இதுவும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக மொழி அறிவு என்பது மிக மிக அவசியம். அது கல்வியின் மூலமாகத்தான் நாம் பெற முடியும். இரண்டாவது, நிர்வாகம் செய்வது. ஒரு மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்க நிர்வாகங்கிறது இருக்கும், ஒரு மேலாண்மை என்பது இருக்கும். அது குடும்ப நிர்வாகம் இருந்தாலும் சரி, ஒரு கடையாக இருந்தால் அந்த கடையினுடைய நிர்வாகம், ஒரு அலுவலகமாக இருந்தால் அந்த அலுவலகத்தினுடைய நிர்வாகம், எல்லா இடங்களிலுமே மேலாண்மை என்பது தேவைப்படுகிறது, நிர்வாகம் என்பது தேவைப்படுகிறது. படித்தவர்கள் மிக சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்வார்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் வெகு சிலர் செய்யலாம், ஆனால் பெரும்பாலும் அவ்வாறு சாத்தியம் இல்லை. அனுபவத்தின் மூலமாக மிகச் சிறப்பான நிர்வாகத்தை வழங்கிவிட முடியும். அதே சமயத்தில் படித்தவர்கள் உடனடியாக தங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படுத்துவார்கள். அதற்கு இந்த அறிவு என்பது தேவைப்படுகிறது, கல்வி என்பது தேவைப்படுகின்றது. மூன்றாவது, தொழில்நுட்ப அறிவு. இன்றைக்கு நிறைய தொழில்நுட்ப டெக்னாலஜிகள் உருவாகி இருக்கின்றன. அதெல்லாம் எப்படி உருவாச்சு? படிச்சதுனால வந்ததுதான். அதற்கு பிறகு நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதை கடத்தணும், கொண்டு போகணும் அப்படின்னா அதை நாம் படிக்கின்ற பொழுதுதான் அதை உள்வாங்க முடியும். நிறைய தொழில்நுட்பங்கள் உருவாகி இருக்கின்றன. அதே போன்று தகவல் தொடர்பிற்கு கல்வி என்பது அவசியம் தேவைப்படுகின்றது. தகவல் தொடர்பு என்பது மிக மிக முக்கியமானது, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தகவல் தொடர்பு. இன்றைக்கு உலகம் இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த தகவல் தொடர்பு. பண்டைய அரசர்களுக்கு, மன்னர்களுக்கு கிடைக்காத வசதிகள் கூட இன்றைக்கு சாதாரண ஒரு நபரிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது அதனுடைய உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. கல்வி அறிவு இல்லாமல் இது சாத்தியமாகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமகால தொழில்நுட்பங்களிலே கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதிருந்த மிக உயர்ந்த ஆயுதங்களிலே கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். அப்பொழுது உயர்ந்த ஆயுதங்கள் எது? வில்வித்தை, குதிரை பயிற்சி, இவையெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், வஅய்து லஹும் மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுடைய பலத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், தயார் நிலையில வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப ஆய்வு செய்கிற பொழுது, படிக்கின்ற பொழுது, ஆராய்ச்சிகள் செய்கிற பொழுதுதான் சமகால தொழில்நுட்பத்தை நாம் பெற முடியும். அதே போன்று புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய, கடந்த 2 நூற்றாண்டுகளாக நிறைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகம் பெற்றிருக்கிறது. மின்சாரத்திலே தொடங்கி வாகனங்கள், புது புது வாகனங்களிலே தொடங்கி ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துறையிலே, விஞ்ஞானத்திலே, பல அம்சங்களிலே புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இவையெல்லாம் கல்வி அறிவின் மூலமாக தான் சாத்தியமாயிருக்கிறது. அதே போன்று கல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு பயன் என்ன? நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவது. நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய திறமைகளை ஆசிரியர்கள் வெளியே கொண்டு வருவார்கள். இவனுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இதுல கவனம் செலுத்தினா அவன் பெரிய ஆளா வருவான். இப்படி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு கல்வி நிறுவனங்கள் தேவைப்படுகின்றன. எந்த ஸ்கூலுக்கு அனுப்பல, காலேஜுக்கு அனுப்புற, வீட்டுக்குள்ளாரே வச்சிருந்தோம் அப்படின்னா அவன்கிட்ட என்ன திறமை இருக்கு நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மைதானம் தேவை. ஒரு 100 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அந்த பள்ளிக்கூடத்துல, அந்த கல்வி நிறுவனத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய திறமை வெளிப்படுத்துறான், கூச்சம் இல்லாம தன்னுடைய திறமை வெளிப்படுத்துறான் அப்படின்னா அதை பாராட்டுவதற்கு, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மைதானமாக கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆகவே நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இந்த கல்வி என்பது தேவைப்படுகிறது. திறமையை வெளிப்படுத்துவது கல்வியினுடைய ஒரு பயனாக இருக்கிறது. இந்த வரிசையில மிக முக்கியமானது, நல்ல மனிதனாக உருவாகுவதற்கு கல்வி நிறுவனங்கள் தேவைப்படுகின்றன. ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட நம்ம என்ன சொல்றோம்? படிச்சவன் மாதிரியாப்பா இருக்கிறன்னு கேட்கிறோம். படித்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், படிக்காதவர்கள் தவறு செய்வார்கள் என்ற அந்த கருத்தியல் ஒரு இயல்பிற்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்டது அல்ல. பார்த்து பார்த்து பழகி
இந்த சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது. இது உண்மையான ஒரு சிந்தனை. இது சதவீத அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா படித்தவர்கள் தவறு குறைவாக செய்யலாம். ஆனால் ஒரு மனிதன் கல்வி அறிவை பெற்றுக்கொண்டால் அவன் நல்ல மனிதனாக இருப்பான். மற்றவர்கிட்ட எப்படி பழகிறது, எப்படி பேசுறது, எதை எப்பொழுது செய்வது என்கின்ற பல அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு நல்ல மனிதனாக உருவாவதற்கு கல்வி தேவைப்படுகின்றது. இப்ப இந்த வரிசையில தான் முக்கியமா வரக்கூடியது பொருளீட்டுவதற்கு கல்வி தேவை. கல்வியினுடைய பயன்ல இது முக்கியமானது. மற்ற எல்லா பயன்களையும் நம்ம புறந்தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம கவனத்துல வச்சிருக்கிறோம். படித்தால் எனக்கு வேலை வேண்டும், படித்தால் எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு உயரிய வேலை எனக்கு வேண்டும். இதை மட்டுமே நாம் கவனத்திலே கொண்டு படிக்கின்ற காரணத்தால் தான் இந்த தொய்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா பயன்களுக்கும் எது தேவை? கல்வி அவசியம் தேவை. உண்மையில் பொருளீட்டுவதற்கும் கண்டிப்பாக கல்வி தேவை. திருமறை குர்ஆன் பொருளீட்டுவதை கட்டாய கடமை என்று சொல்லுகின்றது. கட்டாய கடமை, ஆண்கள் மீது கட்டாய கடமை. அந்த கோணத்திலே பார்க்கிற பொழுது சமகால தொழில்நுட்ப கல்விகளை எல்லாம் உயர்கல்வி எல்லாம் கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் ஆண்மகனுடைய கடமையாக இருக்கிறது. மார்க்க ரீதியா கடமை இது. நான் ஏன் படிக்க வேண்டும், நான் ஏன் உயர்கல்வி பெற வேண்டும், நான் ஏன் ஒரு பெரிய ஒரு துறையில் நிபுணராக மாற வேண்டும் என்று சொன்னால் அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஊதியம் பெற முடியும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் பொருளீட்ட முடியும். நீங்கள் எந்த பணிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அது அரசு பணியாக இருந்தாலும் சரி, தனியார் பணிகளாக இருந்தாலும் சரி, எந்த வேலை வாய்ப்புக்கு போனாலும் அடிப்படையில் உங்களுக்கு கல்வி தகுதி தேவை. ஆகவே நாம் உயர்கல்வியிலே மிக அதிக அளவிலே கவனம் செலுத்த வேண்டும். உயர்கல்வியில கவனம் செலுத்தாததற்கான சில காரணங்கள் இருக்கின்றன. சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே சில காரணங்கள் இருக்கின்றன. பள்ளிக்கூடத்தை நம்ம நிறைவு செய்யறோம், 12ஆம் வகுப்பு வரை மிக சின்சியரா படிச்சு முடிச்சிடறாங்க. அதற்கு பிறகு உயர்கல்விக்கு போகணுங்கிறப்போ ஒரு பெரிய தொய்வு ஏன் ஏற்படுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன? மற்ற சமூக மக்கள் அவர்கள் உயர்கல்வி பெறுகிறார்கள், போட்டி போடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட ஆப்ஷன் கிடையாது, வேற எதுவும் இல்லை. இந்தியாவில தான் நான் பிழைக்கணும், நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், நான் தனியார் வேலைக்கு தான் போகணும்னு சொல்ல ஒரு முடிவோட படிக்கிறாங்க. ஆனால் முஸ்லிம் சமூகத்திலே நம்முடைய மாணவர்கள் அவர்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருப்பதாக நினைக்கின்றார்கள். இந்தியாவில நமக்கு அரசாங்கத்துல வேலை தர மாட்டாங்க, தனியார் நிறுவனத்துல வேலை தர மாட்டாங்க, நம்ம வெளிநாடு போயிருவோம். இப்ப வெளிநாடு என்று வருகிற பொழுது நாம் உயர்கல்வியில கவனம் செலுத்தாமல் போய்விடுகின்றோம். அடிப்படையில என்ன போறதுக்கு தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் பள்ளி படிப்பை நாம் நிறைவு செய்து விடுகின்றோம். உண்மையில் இது ஒரு ஆபத்தான சிந்தனை. ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக இந்த சிந்தனை தான் முஸ்லிம் சமூகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் இழந்தது வெறும் வேலை வாய்ப்புகளை மட்டுமல்ல, உள்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை மட்டுமல்ல, நாம் இழந்தது எத்தனையோ நம்முடைய குடும்பங்களை நாம் இழந்திருக்கின்றோம். அந்த குடும்ப கட்டமைப்பை நாம் இழந்திருக்கின்றோம். ஒரு மஹல்லாவுடைய அந்த கட்டுக்கோப்பை நாம் இழந்திருக்கின்றோம். இதெல்லாம் விலை கொடுத்துதான் நம்ம வெளிநாட்டுக்கு இன்னமும் போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி வெளிநாடுவதற்கு செல்வதாக இருந்தாலும் கூட உயர்கல்வி கற்று நாம் சென்றால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை போல அங்கும் நமக்கு ஒரு சிறந்த வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்க போயும் நாம் கடைநிலை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலை இன்னும் மாறல. அதற்கு காரணம் என்ன? நம்மிடத்திலே போதுமான உயர்கல்வி பட்டங்கள் நம்மிடத்திலே இல்லை, உயர்கல்வி நிபுணர்கள் நம்மிடத்திலே இல்லை. அதே போன்ற அடுத்த ஆப்ஷன் நம்மள்ட்ட என்ன இருக்கு? வியாபாரம். முஸ்லிம் சமூகம்னாலே வியாபார சமூகம் தான். முஸ்லிம் சொசைட்டி வியாபார சொசைட்டி. எல்லா இடத்திலுமே தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் வணிகம் செய்வது, வியாபாரம் செய்வது. வியாபாரம் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கிறதுனால உயர்கல்வியை நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது. நாம் வியாபாரம் செய்வதாக இருந்தாலுமே கூட நாம் படித்து விட்டு ஒரு பட்டதாரியாக நாம் வியாபாரம் செய்கிற பொழுது நாம் அதை அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் படிப்பினுடைய பயன்களை சொல்றப்போ நிர்வாக திறமை அதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு படித்ததன் மூலமாக அவன் நிர்வாக திறமையை பெறுகின்றான். அவன் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற பொழுது மிக சிறப்பான முறை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வியாபாரம் தான் முடிவு பண்ணிட்டான். அதற்கு பிறகும் கூட நாம் படித்து விட்டு வருகின்ற பொழுது நம்மால் மிக சிறந்த முறையில வியாபாரம் செய்ய முடியும், வணிகம் செய்ய முடியும். அதே போன்று சுய தொழில் செய்வது, அதுவும் நம்மள்ட்ட ஒரு ஆப்ஷனா இருக்குது. அத்தை ஒரு தொழில் செய்யறாங்க, அந்த தொழில் நம்ம செஞ்சிடறோம். அப்படி செய்வதாக இருந்தாலும் படித்து விட்டு ஒரு பட்டதாரியாக
ஒரு முதுகலை பட்டதாரியாக நாம் அந்த தொழிலை கையில் எடுக்கிற பொழுது மிகச்சிறந்த முறையில் அதை நாம் எடுத்து சொல்ல முடியும். அதே போல இந்த தொய்விற்கு அடிப்படை காரணம் என்ன? நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், அவர்களிடத்துல இது போன்ற சிந்தனை இல்லை. சுத்தி இருக்கிறது பூரா செல்போன் கடை வைக்கணும், புரோட்டா மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி இருந்தா அவன் 10வது படிச்சு 12வது படிச்சுட்டு அந்த சிந்தனைக்கு வந்துடுறான். அதற்கு பிறகு காலேஜ் போகணுங்கிற எண்ணமே அவன்கிட்ட இல்லை. சில ஊர்களை பார்த்தால், சில கிராமங்களை பார்த்தால் அங்கே காவல்துறை அதிகாரிகளாகவே இருப்பார்கள். காரணம் என்ன? சித்தப்பாவும் போலீஸ்ல இருக்கிறாரு, மாமாவும் போலீஸ்ல இருக்கிறாங்க. அப்ப நம்மளும் அதுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்ப முஸ்லிம் சமூகத்துல பார்த்தோம்னா அந்த மாதிரி கையை காட்டி ஆலோசனை சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆகவே சுற்றி சுற்றி பார்த்தால வியாபாரம் செய்வது, தொழில் செய்வது என்று வருகிற பொழுது உயர்கல்வியில ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே போன்று போட்டி மனப்பான்மை என்பது இல்லை. மற்ற சமூகத்திலே போட்டி மனப்பான்மை என்பது இருக்கிறது. ஒரு வேலை வாய்ப்பிற்காக ஒரு 500 நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் அங்கே 50,000 விண்ணப்பங்கள் வருகின்றன. ஆனாலும் விண்ணப்பங்களை அனுப்பி அந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு போட்டி போடுகிறார்கள். அப்படி போட்டி போடுகின்ற அந்த மனப்பான்மை அவரிடத்துல இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்துல போட்டி போடணுங்கிற எண்ணமே இல்லை. படிச்சு முடிச்ச உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படியே கையில கொடுத்துடணும், அந்த எண்ணம் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. நாம் போட்டியிடுவதற்கோ இன்டர்வியூக்களை நாம் அதை அணுகுவதற்கோ அல்லது அது சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கோ இங்கே மாணவர்கள் தயாராக இல்லை. அத்தா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு, அவரை பாரு இவரை பாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படி போட்டி மனப்பான்மை இல்லாத பொழுது உயர்கல்வியில கவனம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே போன்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதுவும் நம்மிடத்திலே முஸ்லிம் சமூகத்திலே இல்லை. ஒரு வேலைக்காக 3-4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்ற சமுதாயத்துல அவ்வளவு காத்திருக்கிறாங்க. அவருடைய பெற்றோர்கள் மிக அற்புதமான முறையில் அவர்களுக்கு துணை நிற்கின்றார்கள். இங்கே பெற்றோருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. பையன் படிச்சுட்டான், நல்ல வேலை வரணும், கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் மிகுந்த முயற்சிகளையும் துணையாகவும் இருக்க வேண்டும். எப்படி படிக்கிறப்போ நம்ம துணையா இருந்தோமோ அதே போன்ற உரிய வேலை கிடைக்கின்ற வரையில் நாம் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். போட்டு போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு இன்னும் வேலைக்கு போலியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிடும். நாம் அவர்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. இந்த அடிப்படையில கல்வியினுடைய பயன்களை நாம் புரிந்து கொண்டோமானால், உயர்கல்வியினுடைய பயன்களை நாம் புரிந்து கொண்டோமானால் உலகத்தினுடைய அந்தஸ்து நமக்கு உயர்த்தப்படும். அந்த அடிப்படையில் தான் எல்லா சமூகத்திலும் உயர்கல்வியிலே கவனம் செலுத்துகின்றார்கள். இன்றைக்கு நாம் பள்ளிக்கூட கல்விக்கு தருகின்ற அந்த முக்கியத்துவத்தில ஒரு பாதியை கூட உயர்கல்விக்கு வழங்குவதில்லை. அதற்கு அடிப்படை காரணம் கல்வியினுடைய பயன்களை நாம் விளங்காமல் இருப்பதுதான் காரணம். ஆக உலக வெற்றிக்கு கல்வி நிச்சயம் தேவை. அந்த கல்வி என்பது உயர்கல்விதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகில் வெற்றி பெறுவதற்கு சிறந்த ஆளுமைகளை, சிறந்த கல்வியாளர்களை நம் சமூகத்தில் அல்லாஹ் உருவாக்குவானாக. அதற்கு ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமும் பர்ரஊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.